தினமலர் ஆன்மீக அன்பர்களே வணக்கம். உங்களுக்கு கடவுள் மேல கோபம் வந்திருக்கா? ஏன் ஏதாவது? நல்ல வடிவேல் பாணியில் சொல்லுவாங்களே, நல்லா தானே போச்சு, நான் என்ன பாவம் பண்ணேங்கிற மாதிரி இந்த நேர்காணலில் ஒரு கடவுள் மீது கோபம் வந்திருக்கா அப்படின்னு கேட்டாங்க. சில பேர் சொல்லுவாங்கல்ல, படிக்கும்போது என்ன ஆக போகிற, கலெக்டர் ஆக போகிறேன், நீ இந்த தொழிலுக்கு வராட்டி என்ன தொழில் ஆக போகிற, நான் டாக்டர் ஆகிருப்பேன் அப்படிம்பாங்கள்ல. அது மாதிரி கடவுள் மேலே நான் கோவப்பட்டதே இல்லை அப்படின்னு சொன்னால் உளவியல் அடிப்படையில் பொய் சொல்கிறாங்கன்னு அர்த்தம். நான் எம்ஏ தமிழ் லிட்ரேச்சர், எம்ஏ ஜேர்னலிசம் மாஸ் கம்யூனிகேஷன், எம்ஏ பப்ளிக் அட்மின். மேலாண்மையல் படிக்கும்போதே எங்களுக்கு உளவியல் துணைப்பாட பிரிவு உண்டு. மேஜரோட அலைடு சப்ஜெக்ட் உண்டுங்க மாதிரி உளவியல் படிச்சிருக்கேன். எப்போதெல்லாம் மனிதனுக்கு கோபம் வரும்னா அவன் தேவை பூர்த்தி ஆகாத போது, எப்போதெல்லாம் மனிதனுக்கு கோபம் வரும்னா அவனுடைய இயலாமை போது. இப்போ ஒரு குழந்தைக்கு எப்போ கோபம் வரும்? அது ஆசைப்பட்ட ஒரு ஸ்வீட்டோ பொருளோ ஒரு விளையாட்டு சாமானோ கிடைக்கலைன்னா கோபம் வரும். அது கோபப்பட்டு அழுது எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் அந்த பொருளை கொடுத்தா அதுவே வேண்டான்னு தூக்கி போடும். எந்த பொருளுக்காக கோபப்பட்டதோ அந்த பொருள் கிடைச்சோடனே தூக்கி போடும். அது அதோடைய உளவியல். மனுஷன் எப்போதுமே சந்தோஷமா இருந்தா சாமிகிட்ட போவான், துன்பம் வந்தா சாமிகிட்ட போவான். இந்த ரெகுலரா போறவன் ஒரு சில பேர் தான். அவனை இந்த ஊர் பைத்தியம்ன்றான். அவனுக்கு வேலை வெட்டி இல்லை, எப்ப பார்த்தாலும் கோவில் குளம்னு சுத்துவான்பா. அதை கடவுள் அக்கௌண்டபிலிட்டி வச்சிருக்காங்கிறத உணர்ந்தாதான் தெரியும். நம்மளும் மனிதன் தானே, சதைப்பிண்டம் எடுத்தவன் தானே. ஐம் நாட் சுவாமி விவேகானந்தா. நான் பெரிய புத்தனோ விவேகானந்தரோ ராமகிருஷ்ண பரமஹம்சரோ ரமரோரோ அல்ல. ஐம்புலன்கள் இருக்குல்ல, ஆசை இருக்குல்ல, தேவைகள் இருக்குல்ல. அப்ப நம்முடைய தேவை நிறைவேறாகும் போது, என்ன சாமி உனக்காக நான் எத்தனை சுத்துறேன், உன்னையே மகானே காலம் பிடிச்சேன், எனக்கு செய்யலேங்கிற எல்லா மனிதனுக்குரிய இயல்பாக வந்து போகக்கூடிய இந்த கடல்ல அலை எழும்புவது போல ஆசை என்கின்ற அலை இருக்கின்ற வரை கோபம் என்பது உடம்பில் ஒட்டி பிறந்த மச்சம் போல வந்து போகும். பட்டிமன்றத்துல ஏதாவது சுவாரஸ்யமான சம்பவம் இருக்க? மீண்டும் மீண்டும் எனக்கே ரொம்ப வருத்தம் உண்டு. தமிழ்நாடு முழுக்க 30 வருஷமா ஆன்மீகத்துக்குன்னே ஒரு 20-25 வருஷமா பேசிக்கிட்டு இருக்கேன். இது வரைக்கும் ஒரு 2000 ஆன்மீக தனிப்பேச்சு கூட்டம் பேசியிருப்பேன். ஒரு 2000க்கு மேல பட்டிமன்றம் பேசியிருப்பேன். அதை தவிர தன்னம்பிக்கை கூட்டங்கள். ஏன்னா இப்போ எல்லாரும் மாதிரி நான் ஃபேஸ்புக்கில் சில பேர் பல் தேய்ச்சேன், பால் குடித்தேன், படுத்து தூங்கினேன், எல்லாத்தையும் போட்டுக்கிறாங்க. நான் தப்பாக சொல்லலை. இது வரைக்கும் யாருக்கும் கடிதம் போட்டு நிகழ்வுக்கு கூப்பிடுங்கன்னு கூப்பிட்டதில்லை, கேட்டதும் இல்லை, தொலைபேசியிலையும் கேட்டதில்லை. இறையருள் மாதம் 10 நாள் எனக்கு நிகழ்ச்சி வந்துகிட்டு இருக்கு. இதை தவிர கல்லூரி பள்ளி மாணவர்கள், ரோட்டரி லயன்ஸ் போன்றவங்கள்ட்ட தனியாக பேசுகிறேன், நிறுவனங்களுக்கு போய் மோட்டிவேஷன் பண்ணுறேன். இப்படிப்பட்ட காலத்தில் உங்களுக்கு சுவையான சம்பவம் வந்திருக்கா அப்படின்னு கேட்டால், பல பட்டிமன்றங்களில் அது இப்போ சுகி சிவம் சாரும் நானும் ரொம்ப சேர்ந்து மேடைகளில் பயணிப்பது இல்லை. அவர்கிட்ட கேட்டால் தெரியும். திடீர்னு போய் தலைப்பை மாற்றுவாங்க, திடீர்னு 3வதா பேச வேண்டிய நான் தான் முதல்ல ஆளும்பாங்க. நான் சலனப்படவே மாட்டேன். அதுதான் பெரியவங்கள்ட்டேருந்து கற்றுக்கிட்டு. நான் தயார் பண்ணிட்டு போனது ஒன்றா இருக்கும், அங்கே என்னை மாற்று தலைப்பில் பேச சொல்லுவாங்க. பிறருக்கு இடையூறு வராமல் எத்தனையோ மேடைகளில் சமாளித்திருக்கிறேன். அவர்கள் மீது கொண்டுள்ள அன்பின் காரணமாக அதுவே எனக்கு ஒரு பெரிய, எப்படி கிரிக்கெட்டில் சில பேர் 3rd டவுன் நினைப்பாங்க, திடீர்னு ஃபர்ஸ்ட் டவுன் இறப்பாங்க, திடீர்னு 7th டவுனில் கொஞ்சம் வெயிட் பண்ணிட்டு இறக்குவாங்க. எங்கே போனாலும் நம்மளுடைய பர்ஃபார்மன்ஸை பண்ணுற மாதிரி தமிழும் நகைச்சுவையும் ஆன்மீகமும் என்றும் நமக்கு கை கொடுக்கிறது. சுவாரஸ்யமான வெளிநாடுகள் போகும்போது அங்குள்ள தமிழர்கள் தங்களோடு உரையாடுவது, தங்கள் இல்லத்திலேயே எங்களை தங்க வைப்பது, அவர்களுடைய தட்டில் எங்கள் உணவருந்த செல்வதை காட்டிலும் பெரும்பாலும் எனக்கு ஹோட்டல் போட மாட்டாங்க. அவங்க வீடுகள்லேயே, அவங்க வீட்டு படுக்கை அறையிலேயே தனக்கு கொடுத்துட்டு அவங்க சோபா போட்டு நடக்கூடத்தலாம். காரணம், அறமும் கண்ணியமும் இருந்தால் அது ஆச்சரியமாக தெரியாது. அப்பேற்பட்ட ஒரு வாழ்க்கை தமிழால் எனக்கு கிடைத்திருக்கிறது. அதுதான் நான் கண்டு கண்டு அவர்களுடைய அன்பு ஹாஸ்பிட்டாலிட்டி வியக்கிறேன். அப்படியே நான் ஸ்டாப்பா நீங்க பயணம் பண்ணிட்டே இருக்கீங்க. உங்களோட வாழ்க்கையோட லட்சியம் என்ன? குறிக்கோள்?
நான்ஸ்டாப்பா பயணம்ங்கிறது பயணப்படுவதே அதான் இறையன்பு ஐயா சொல்லுவாரு. 10,000 மைல் பயணிக்காதவனும் 10,000 புத்தகம் படிக்காதவனும் வாழ்க்கையை இழந்து விட்டான்னு. நம்மளால 10,000 புக்கு முடிக்காட்டியும் ஒரு 1000 புத்தகமாவது படிக்கணும் அப்படிங்கிற புஸ்தகம்னா, அக்கா என்சைக்ளோபீடியா அளவுக்கு இவ்வளோ பெருசு தான் இல்ல. சின்ன சின்ன புத்தகங்கள் கூட புத்தகங்கள் தான். ஒவ்வொரு மனிதனுமே புத்தகம் தான். மனிதனை படிக்கலாம். எப்படின்னா பயணத்தின் மூலியமாக. அந்த பரபரப்பு இருக்குன்னு. எப்படி ஒரு ஓடுற தண்ணிக்கு பேர் தான் மரியாதை. தேங்கி நின்னுருச்சுன்னா குட்டம்மா. ராக் பில்லர்ட்ட கேட்டாங்களாம். இவ்வளவு வெற்றி பெற்றதற்கு பிறகு ஏன் ஓடிக்கிட்டே இருக்கீங்கன்னு. விமானம் மேல பறந்துருச்சுங்கிறதுக்காக இன்ஜின் ஆஃப் பண்ண முடியுமா? அது கீழ விழுந்துராதான்னாங்க. மனுஷன் ஓடிக்கிட்டே இருக்கணும், ஓடிக்கிட்டே இருக்கணும். இன்றைக்கு காலையில எந்திரிச்சா நான் பாட்டுக்கு ஒரு தனியார் தொலைக்காட்சிக்கு ஆன்மீக பேச்சுன்னு போவேன். அப்புறம் இணையதளத்துக்கு போய் நேர்காணல் குடுப்பேன். சில இது வீட்ல உட்காந்து எழுதுவேன். நல்ல நண்பர்களோடு சுற்றுலா தலங்களுக்கு, இயற்கையை ரசிக்கக்கூடிய இடங்களுக்கு போவேன். நல்ல உணவு விடுதிகளுக்கு சென்று என் உடம்ப பார்த்தாலே தெரியும். நான் குறைச்சு சாப்பிட்றவன்னு. நல்ல உணவுல வந்து அறுசுவைக்கு ரொம்ப இந்த நாக்கு அடிமைப்பட்டது. நல்ல நண்பர்களோடு சேர்ந்து விடுதிகளுக்கு சென்று சாப்பிடுவேன். என் மகளோடு நிறைய விஷயங்கள அவங்க நிறைய ஆங்கிலத்துல எழுதுறாங்க, பேசுறாங்க, நிறைய பண்றாங்க. அவங்களோடு விவாதிப்பேன். நல்ல திரைப்படங்கள் பார்ப்பேன். கிரிக்கெட் மேட்ச்னா போய் பார்ப்பேன். இதெல்லாம் என்னுடைய பொழுதுபோக்கு அம்சங்கள். எனக்குன்னு ஒரு இலக்கு என்னன்னா, ஒரு நல்ல பாரதத்த கட்டமைக்கணும்னு. இடையில வந்து நாம் மோடி சார் மேல அன்பு கொண்டதோ, அண்ணாமலை சார் மேல ஈடுபாடு கொண்டதோ, உடனே ஒரு அரசியல் சாயம் பூசிடுறாங்க. இப்பயும் நான் சொல்றேன் இந்த ஊடகத்தில், நான் எந்த அரசியல் கட்சியையும், இயக்கத்தையும் சாராதவன். என்னுடைய நோக்கமெல்லாம் ஆன்மீகம், தமிழ் இலக்கியம், தேச தெய்வீகப்படி, ஜாதி சமயமற்ற ஒற்றுமை. என்னை பொறுத்தவரைக்கும் அண்ணல் அம்பேத்கரை எழுத்தண்ணி படித்து வணங்குகின்றேன். ஆதிசங்கரை போற்றி என் இல்லத்தில் பூஜை செய்கின்றேன். 2 பேர்த்தையும் இருக்கக்கூடிய நல்ல விஷயங்களை நம்ம எடுத்து பின்பற்றிக்கிட்டே இருக்கோம். எனவே என்னுடைய நோக்கம் ஒரு வல்லரசு இந்தியா, நல்லரசு இந்தியாவாக அமைவதற்கு நம்ம ஒரு துகள், அணில்லாம் கூட பெரிய செயல், ஒரு சின்ன துகள் வேலை செய்யலாமாங்கிற முயற்சியை பேச்சினால் ஒரு பயிற்சியாக்கி செஞ்சுக்கிட்டு இருக்கேன். இப்படியே வச்சுக்கலாமே. முயற்சியும் பயிற்சியும் தொடர்ச்சியா இருந்தா வெற்றி நிச்சயம். இதிலேயே ஒரு கேள்வி கேட்கலாம். அதாவது தேசமும் தெய்வீகம் 2 கண் மாதிரி. அப்படி நீங்க பெரிய பெரிய தலைவர்களுக்கெல்லாம் இந்த ஆன்மீக குறிப்புகள் தந்துட்டு இருக்கீங்க. அது அவங்களோட ரிலேட்டடா அது எப்படி நீங்க அமைச்சு தர முடியும்? இல்ல பொதுவா நான் சில சமயத்தில் அரசு பணியில் இருந்த காலத்தில் முன்னாள் முதல்வர் தமிழகத்தினுடைய மறைந்த வணக்கத்திற்குரிய ஒரு பெண் சிங்கமாக விளங்கிய அம்மா அவர்கள் பெயரை உச்சரிப்பதை கூட நான் ரொம்ப இதா நினைக்கிறேன். புரட்சி தலைவி அப்படின்னாலே உங்களுக்கு தெரியும். ஜெயலலிதா அம்மா. அவங்களுக்கு வெங்கட்ராமன் ஐஏஎஸ் ஆஃபீஸர், சூரியநாராயணன், பூங்குன்றன் சார். இவங்க தான் அந்த ஸ்கிரிப்டை பூங்குன்றன் சார் கொடுப்பாரு. அதை எழுதுகிற பணியை சூரி சார் செய்வார். ஐஏஎஸ் அதிகாரி வெங்கட்ராமன் சார் செதுக்கியிருக்காரு. சூரி சாரும் நானும் நல்ல நண்பர்கள்னால அவ்வப்போது சில புத்தகங்கள்லேருந்து சில பகுதிகளை எடுத்து கொடுத்துருக்கேன். மந்திரிமார்களுக்கு டிமாண்டு அமைச்சரவையிலே, சட்டப்பேரவையிலே பேசுவதற்கு இப்ப அறநிலையத்துறை கோரிக்கைனா, ஆழ்வார்களால் பாடப்பெற்ற திவ்ய தேசம் 108, நான் வணங்கும் 109வது திவ்ய தேசம் வேதா நிலையமே அப்படின்னு. புல்லாய் பிறக்க வேண்டும் போய தோட்டத்தில், கல்லாய் பிறக்க வேண்டும் தாயின் மணிக்கட்டில்லாம். ராஜா செந்தூர் பாண்டியன் ஐயான்னு ஒருத்தங்க இருந்தாங்க அறநிலையத்துறையில். அப்படி ஒரு நேர்மையான, ஒழுக்கமான, பண்பாடான ஒரு பல தலைக்கட்டுன்னு சொல்லுவாங்கல்ல, அப்படி அந்த பாரம்பரியத்தில் வந்த அவர் இருந்த காலத்தில் அவருக்கு அருகிருந்து பணியாற்றியிருக்கிறேன். இளம் அமைச்சராக இருந்த ராஜலட்சுமி அம்மாவோடு, பல அமைச்சர்களோடு, அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் சட்டப்பேரவை விவாதங்களில் பல அமைச்சர்கள், சட்டமன்ற உறுப்பினர்களுக்கு ஆன்மீகத்தோடு, இலக்கியத்தோடு எழுத்துக்களை வடித்து தந்திருக்கிறேன். ஆனால் என்னுடைய எழுத்தில் எப்போதும் எதிர்க்கட்சிகளையோ அல்லது யாருக்கு உரை தயாரித்து தருகின்றேனோ அவர்களுக்கு எதிர் திசையில் இருப்பவர்களுடைய தனிமனித செயல்களையோ குறைகளையோ வசைபாடியது ஒருபோதும் இல்லை. எப்போதும் இவர்களுடைய பெருமையை அப்படி ஏஎம் பிஎம் பார்க்காத எங்கள் சிஎம் புரட்சி தலைவி அம்மா, இப்படி வார்த்தைகளில் அம்மாவின் சேவையை பாராட்டுவோருக்கு சேவை வரி விதித்தால் இந்தியாவின் கடனை இன்றே அடைக்கலாம்.
இப்படி வார்த்தைகளில் வர்ண ஜாலங்களை புகுத்தி புகுத்தி ஒரு இறை நெறியோடு அவர்களை வழிப்படுத்துவதற்கு பேனாவில் மைக்கு பதிலாக மெய் போட்டு நாம் எழுதினோம் என்பதுதான் உண்மை. அது இறைவன் தந்த கொடை. அது இதுவரையும் நான் ஊடகங்களில் இவற்றையெல்லாம் பகிர்ந்து கொண்டது கிடையாது. அவர்களிடத்தில் என் பெயரை சொல்லி என்ன என்று வணங்கத்தக்க வகையில் வாழ்ந்திருக்கிறேனே தவிர, ஐயா இறையன்பு சொல்வதைப் போல யாரிடத்திலும் ஒரு டம்ளர் தண்ணீரோ ஒரு துண்டுச்சீட்டோ கேட்டு பெற்றதில்லை என்பதை மட்டும் இருமாப்போடு சொல்வதற்கும் நான் கடமைப்பட்டிருக்கிறேன். சார், சனாதனம் பற்றி உங்களோட பார்வை. நீங்க சொன்னீங்க சனாதானம் பத்தி சொல்லுங்கன்னு. அது சொல்லும் போதே ஒரு விரடல் ஏற்பட்டது. தமிழ்நாட்டில் சனாதானத்தை நிறுவுவதற்கு, நிலைநாட்டுவதற்கு நெடிய போராட்டம் செய்ய வேண்டியிருக்கிறது. ஆனால் என்னை பொறுத்தவரை நேற்றும் சரி, இன்றும் சரி, நாளையும் சரி, இன்னும் 1000 ஆண்டுகள் வாழ்ந்தாலும் ஆதிசங்கரர், ராமானுஜர், மத்துவர், மகா பெரியவர், அருணகிரிநாதர், இன்னும் சொல்லப்போனால் ஆழ்வார்கள், நாயன்மார்கள், சமயக் குரவர்கள், இந்த மண்ணில் வாழ்ந்த மகான்கள் என்று ஏராளமானவர்களுடைய அருள்நெறி பார்வையும் அவர்களுடைய வாழ்வியல் நெறிகளும் இந்த மண்ணில் இருக்கின்ற வரை என்னை பொறுத்தவரை பாரத தேசமும் தமிழகமும் ஒரு ஆன்மீக பூமிதான், ஆன்மீக மண்தான். இந்த வித்து என்றைக்கும் விருட்சமாக இருக்குமே தவிர இதை யாரும் ஆட்டியோ அசைத்தோ பார்க்க முடியாது. காரணம், வாழையடி வாழையென வந்த திருக்கூட்டம் என்பதைப் போல ஏதேனும் ஒரு இளைஞனாவது ஒரு தூசையோ துரும்பையோ எடுத்து போட்டு அத்வைதம் என்கின்ற ஆலமரத்தை வேரூன்றச் செய்வார் என்கின்ற நம்பிக்கை கண்டேன் கடவுளை தொடர் மூலமாக எனக்கு நம்பிக்கை உள்ளது. காரணம், தினமலர் இன்னைக்கு யூடியூப் சேனல் ஆகி எவ்வளவோ விஷயங்கள் சொல்றீங்க. ஆனா அதுல ஒரு பார்ட்டு ஆன்மீகம். நீங்க தினமலர்லயே அந்த சப்ளிமெண்ட்ரியில பாத்தீங்கன்னா ஆன்மீக மலருக்குன்னு ஒரு வரவேற்பு உண்டு. அது மாதிரி இந்த இணையதளத்துல கண்டேன் கடவுள் எனக்கு முன்னாடி ஓதுவார் பேசியிருக்காங்க, பெரிய இசைக்கலைஞர்கள் பேசியிருக்காங்க, பெரிய பாரம்பரியத்தை சேர்ந்த யாரோ ஒரு மூலையில ஒரு ஆன்மீகத்தை நவீன யுகத்துல பார்த்துக்கிட்டு இருக்காங்க. காற்றில் கன்னி தமிழை கடவுள் வழியாக பரப்பக்கூடியதுதான் கண்டேன் கடவுளை. நீங்க நிறைய இளைஞர்களை பட்டிமன்றத்துல உருவாக்கி இருக்கீங்கன்னு சொன்னீங்க. அப்படி இளைஞர்களை இறை வாழ்க்கையோட எப்படி அமைச்சுக்கணும் உங்களோட ஆலோசனை? அது ஒன்றும் இல்லை. நான் ரோட்டரிக்கு போனாலும், லயன்ஸுக்கு போனாலும், கான்ஃபரன்ஸ் போனாலும், காலேஜ் போனாலும், கான்வகேஷன் போனாலும், ஏர்போர்ட்டு போனாலும், இமிக்ரேஷன் போனாலும் என் நெத்தியில் விபூதி சந்தனம் எப்போதும் இருக்கும். யாருக்காகவும் என்னுடைய சமய சின்னத்தை அழிச்சிக்க மாட்டேன், ஒழிச்சிக்க மாட்டேன். அவங்க இயல்பா இருந்தாலே ஆன்மீக பாதையில வந்துடலாங்கிறது தான் என்னுடைய அசைக்க முடியாத நம்பிக்கை. இந்த கண்டேன் கடவுளை தொடருக்கு ஏன் சார் கருப்பு கொடுத்துருக்கீங்க? இப்படி நீங்க ஒரு வினாவை கேட்பீங்கன்னு நான் சற்றும் எதிர்பார்க்கல. ஆனா சொல்றேன், பல கருப்பு உடைகளை கருத்தண்ணி புருவத்தை உயர்த்த வைத்த கருப்பு உடை ஐயப்ப பக்தர்களுடைய உடை. இந்த கருப்புங்கிறது ஏதோ சில பக்தர்களுக்கு உரியது என்று நினைக்கிறார்கள். இல்லை இல்லை, அது பக்காவான ஆன்மீக பக்தர்களுக்கும் உரியது என்பதை நிலைநாட்டிய மண் இந்த மண். அறிந்தும் அறியாமலும் தெரிந்தும் தெரியாமலும் நாங்கள் செய்த சகல குற்றங்களை பொறுத்து காத்து ரட்சித்து அல்புரிய வேண்டும் சுவாமியே சரணம் ஐயப்பா என்று கருப்பு உடையும் கழுத்தில் மணி மாலையும் நெற்றியில் திருநீரையும் சொல்லி தன் இதய சுத்தியோடு மந்திரத்தை சொல்வதற்கு உகந்த ஆடையும் இந்த கருப்பண்ண சாமின்னு சொல்லக்கூடிய ஐயப்ப சாமிக்கு ஏற்ற உடைதான் என்பதை சொல்கிறேன். புரிந்தவருக்கு புரியும் என்றும் நம்புகிறேன். இன்றைக்கு தினமலர் ஆன்மீகம் ஒரு மிகப்பெரிய ஒரு அடுத்த தலைமுறைக்கு ஆன்மீகத்தில் ஈடுபாட்டையும் உறுதித்தன்மையும் கொண்டு வருவதற்கான ஒரு முயற்சியை அகழ்விளக்காக ஏற்றி வைத்திருக்கிறது. அந்த விளக்கு நின்று நிதானமாக எரிவதற்கு 2 கரங்கள் தேவை. அந்த கரங்கள் நேயர்களாகிய பக்தர்களாகிய உங்களின் பாசக்கரங்கள், பண்புக்கரங்கள், நேசக்கரங்கள். நேசக்கரம் நீட்டுவோம். தினமலரினுடைய ஆன்மீக பகுதியை அவ்வப்போது பார்ப்போம், பலருக்கும் பரப்புவோம். கண்டேன் கடவுளை பாருங்கள், பகிருங்கள். உங்கள் எண்ண கருத்துக்களையும் மறக்காமல் எங்களுக்கு பதிவு செய்யுங்கள்.